வணக்கம். மார்ச் 4ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி நிதியாண்டு 2024 எவ்வளவு இருக்கும்? மூடிஸ் என்ன கணிக்கிறாங்க? 6.8% கணிக்கிறாங்க. முன்ன மூடி சொன்னது 6.1%. இப்போ அதை அதிகரிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டெல்லி அரசு பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க உள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. டெல்லியில் பட்ஜெட் தாக்கல் நடந்திருக்கு. அதில் சொல்லியிருக்கிறாங்க 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. இந்த திட்டத்துடைய பேர் முக்கியமந்திரி மகிளா சம்மன் யோஜனா. இதற்காக 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதானி போஜ் இன்னைக்கு லைஃப் டைம் ஹையை எட்டியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஷேர் பிரைஸ் லைஃப் டைம் ஹையை எட்டியிருக்கின்ற அப்டேட். இன்ட்ராடேல 2% அதிகரித்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் லைஃப் டைம் ஹையை எட்டியிருக்கு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நம்ம முன்னொரு செய்தியும் பார்த்துருந்தோம். அதானி போர்ட்ஸ் அவங்க பிப்ரவரி மாதத்துக்கான பிசினஸ் டேட்டாவை வெளியிட்டிருந்தாங்க. கார்கோ வால்யூமும் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில் இன்னைக்கு அதிகரித்ததற்கு. இன்ஃபோவேஜ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. கம்பெனி தரப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோம். கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஃபோவேஜுடைய சில ஆப்ஸை நீக்கியிருந்தாங்க. Naukri.com, 99 acres போன்ற ஆப்ஸை நீக்கியிருந்தாங்க. அதில் சிலதை திரும்பி கொண்டு வந்துட்டாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். மீதம் இருந்த ஆப்ஸ், அதாவது Naukri ரெக்ரூட்டர் மற்றும் ஷிக்ஷா, இந்த ஆப்பையும் இப்போ கூகுள் திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்ற அப்டேட் இப்போ இன்ஃபோவேஜ் கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற நீக்கல் எதிர்காலத்தில் இல்லாமல் இருப்பதற்காக கூகுளுடன் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் இன்ஃபோவேஜ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. மார்ச் 15ஆம் தேதி டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க போறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 26. விபுல் ஆர்கானிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. பிக்மெண்ட் டை சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் யார்கிட்ட இருந்து? தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் கிட்ட இருந்து. இதோடைய மதிப்பு 7.15 கோடி ரூபாய். வண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 14. சில ஸ்டீல் ஸ்டாக்ஸ்க்கு சிஎல்எஸ்ஏ என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க? மணி கண்ட்ரோல் கிடைத்தது. டாடா ஸ்டீலுக்கு ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன அவுட் பர்ஃபார்ம், டவுன்கிரேடு பிறகு இப்போ செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் விலையும் குறைச்சிருக்காங்க. முன்ன சொன்னது ₹145, புது டார்கெட் ₹135. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கும் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் பர்ஃபார்ம்லேருந்து செல் ரேட்டிங்காக குறைச்சிருக்காங்க. டார்கெட் ரேட்ஸ் முன்ன சொன்னது ₹810, இப்போ ₹730 குறைச்சிருக்காங்க. ஜேஎஸ்பிஎலுக்கு தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது ₹820, இப்போ ₹840. ஜூபிலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர் பிரைஸ் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 100% அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக் ஃபண்ட் ஹவுசஸும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் எந்த ஸ்டேக்கும் இந்த கம்பெனியில் வச்சில்ல. இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். இவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் ₹2141 கோடி ரூபாய்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஹரியன் கேபிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க? ஜூபிலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1530 1600, ஸ்டாப் லாஸ் 1350. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2 வாரங்கள். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்க கடன் இல்லாத கம்பெனியாக மாறி இருக்காங்க. நெட் டெப்ட் ஃப்ரீயாக மாறி இருக்காங்க. ₹36 கோடி டேர்ம் லோனை அடைத்திருப்பதாக அப்டேட். இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ். மாருதி சுசுகியுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல், மார்ச் மாத இறுதியில் அவங்களுடைய இலக்கு ஒன்று வைத்திருக்கிறாங்க. ஏற்றுமதிக்கான இலக்கு 2,70,000 வாகனங்கள் ஏற்றுமதி செய்திருக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க? பிப்ரவரி மாத முடிவில் பார்க்கும்போது 2,57,000 வாகனங்களை அவங்க ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. இந்த மார்ச் மாதம் இந்த மாதம் இறுதியில் 2,70,000 எட்ட வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அவங்க ஏற்றுமதி செய்த எண்ணிக்கை 2,59,000. பிப்ரவரி மாதம் மட்டும் எவ்வளவு ஏற்றுமதி செய்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 28,927 வாகனங்களை ஏற்றுமதி செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 68% அதிகரித்தது. மாயில் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல் 12% அதிகரிச்சிருக்கு. நம்ம காலையில் வீடியோவில் ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. மேங்கனீஸ் ஒரு உற்பத்தி டேட்டாவை வெளியிட்டிருந்தாங்க. பிப்ரவரி மாதத்திற்கானது 15% அதிகரித்தது. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி 18ல். பிஹெச்இஎல் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 14% அதிகரிச்சிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி 12.5% அதிகரித்தது. அதற்கு பிறகு இவ்வளவு அதிகமாக போனது இதுதான் முதல் முறை. 14% இன்னைக்கு இன்ட்ராடேல அதிகரிச்சிருக்கு.
என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல ஒரு பெரிய ஆர்டர் பிஹெச்எலுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. என்டிபிசி கிட்ட இருந்து இருக்கலாம், கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டராக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. இந்த செய்தி குறித்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் கம்பெனி கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க, பிஹெச்எல் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. 19 அனலிஸ்ட் பிஹெச்எலுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 5 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 3 பேர் ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 11 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. பிஹெச்எல்ல ஜூன் 2022 1.5% ஸ்டேக் வைத்திருந்தாங்க. அதே டிசம்பர் 2023 பார்க்கும்போது 6.27% ஸ்டேக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வைத்திருக்கிறாங்க பிஹெச்எல்ல. 10 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. 24% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். மேத்தா எக்விட்டிஸுடைய பரிந்துரைகளில் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 427, 439, 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 390. ஜிஐசிஆர்இ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 450, 470, 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 1575, 1600, 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 1480. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் கேலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 200, 205, ஸ்டாப் லாஸ் 175, 11% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. டாடா ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 165, 180, ஸ்டாப் லாஸ் 139, 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்எஃப்சிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 240, 250, 11% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸ்டாப் லாஸ் 215. ஜிஐசிஆர்இக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 404, 420, ஸ்டாப் லாஸ் 373, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க டெய்லி சார்ட்ஸில். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. போரோசில் ரெனியூபிள்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 590, 620, ஸ்டாப் லாஸ் 540, 9% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆஸ்ட்ரலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 2284, 2500, ஸ்டாப் லாஸ் 2000. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சின்றது தெளிவுபடுத்தலை, டெய்லியா மந்த்லியா வீக்லியான்றது தெளிவுபடுத்தலை. கேம்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 3500 3930, ஸ்டாப் லாஸ் 2970. ஐநாக்ஸ் விண்ட் மற்றும் சுஸ்லான் இன்னைக்கு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். 2 பேருமே தலா 5% வரைக்கும் விழுந்திருக்குன்னு நினைக்கிறாங்க இன்ட்ராடேல. என்ன காரணம் சிஎன்பிசி டிவி 18ல சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி இந்த ரிவர்ஸ் ஆக்ஷனை திரும்ப கொண்டு வர போகிறாங்க, இந்த விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை அவங்க அலோகேட் பண்ணும்போதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க ஐநாக்ஸ் விண்ட் மற்றும் சுஸ்லான் இன்னைக்கு இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்ததற்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.